சினிமாவின் அல்டிமேட் ஸ்டார் தலை என்று அழைக்கும் ஏகே அவர்களுடைய பிறந்த நாள் தான். பிறந்த நாள் எல்லா பிறந்த நாளும் அவருக்கு ஸ்பெஷல் தான் எப்பவுமே. ஆனா இந்த பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் என்னன்னா சொல்லிக்கலாங்க. ஸ்பெஷலோ ஸ்பெஷலுங்க, சான்ஸே இல்லைங்க. இப்படி ஒரு பிறந்த நாள் வந்து எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியல. ஏகேக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பிறந்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகே உடைய கேரியர்லயே த பெஸ்ட் பர்த்டே அப்படின்னு அவரே சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சந்தோஷம், அவருடைய கனவுகள் அத்தனையும் நினைவாயிருக்கு. அத்தனை கனவுகளும் நினைவாயிருக்கு. அதான் மேட்ரு. அவரு 2007-8 வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. என்னுடைய கனவு வந்து ரேஸ்ல வந்து பெரிய அளவு போகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், அப்பதான் என் உயிர் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது அத்தனையுமே செஞ்சுட்டாருங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டாரு, காரை ஓட்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதையும் பண்ணிட்டு அவர் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னோட ஃபேன்ஸ் தான். நான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போதும் கூட இருந்தாங்க, இன்னைக்கு நான் சக்சஸ் பண்ணும் போதும் கூட இருக்காங்க. அந்த ஃபேன்ஸை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லாத வேர்ட்ஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷாலினி மேடம் வந்து என்னோட வெற்றிக்கு முழு காரணம் வந்து ஷாலினி மேடம் தான். எனக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காங்க. என் குழந்தைங்க, என் பையன், என் பொண்ணு எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் நிறைய பேத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த பிறந்த நாள் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீடூடி வாழணும், அவர் நினைச்சது எல்லாமே நடக்கணும், அவருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும். 2030 அவர் அரசியல் பிரவேசம் செய்வார், அதுவும் நடக்கும். அவருடைய ஜாதகம், அவருடைய கட்டம் அவரை எடுத்து செல்லும் என்பதுதான் என்னோட கருத்து கணிப்பு. அதுவும் நடக்கும், அதையும் கொண்டாட போறீங்க. அஜித் ரசிகர்களுக்கு ஹாப்பியான நியூஸா வரப்போகுது.